நுழம்பு ஒழிப்பு வாரத்தில் மக்கள் ஊக்கத்துடன் செயற்படுவார்கள் என தாம் எதிர்பார்ப்பதாக சுகாதார அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன தெரிவிக்கிறார். தேசிய நுழம்பு ஒழிப்பு வாரத்தினை முன்னிட்டு இன்று ஏற்பாடு செய்யப்பட்ட பிரதான நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். தேசிய நுழம்பு ஒழிப்பு வாரத்தினை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட பிரதான நிகழ்வு வத்தலை திலகபான ஸ்ரீ ரத்னபால மகா வித்தியாலயத்தில் இடம்பெற்றது. சுகாதார அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன உள்ளிட்ட சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் பலரும் இதில் கலந்து கொண்டிருந்தனர். கடந்த வருடத்தில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்ததுடன் டெங்கு நோயினால் உயிரிழப்புகளும் பதிவாகியிருந்தன. டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டிருந்தாலும் டெங்கு நோயினால் ஏற்படும் உயிரிழப்பை எம்மால் குறைத்துக் கொள்ள முடிந்தது. நமது சிகிச்சை பிரிவு வலுவாக்கப்பட்டமே இதற்கான பிரதான காரணம். இந்த விடயம் தொடர்பில் மக்களை தெளிவுபடுத்துவதற்காகவே இந்த நுழம்பு ஒழிப்பு வாரத்தை தொடர்ச்சியாக அமுல்படுத்துகிறோம். இதேவேளை டெங்கு ஒழிப்பு தொடர்பில் முன்னெடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் தொடர்பில் சுகாதார அமைச்சர் வீடு வீடாக சென்று ஆராய்ந்து பார்த்துள்ளார். இதேவேளை வவுனியா மாவட்ட வைத்தியசாலை வளாகத்தில் இன்று முற்பகல் நுழம்பு ஒழிப்பு வாரம் ஆரம்பிக்கப்பட்டது. களுத்துறை மாவட்டத்தின் தேசிய டெங்கு ஒழிப்பு வாரம் மேல் மாகாண சுகாதார அமைச்சர் ஷகத் அங்ககே தலைமையில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மக்களை தெளிவுபடுத்தும் திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதேவேளை இன்றைய தினம் ஆரம்பமான தேசிய டெங்கு ஒழிப்பு வார பணிகளை புறக்கணிக்க தீர்மானித்துள்ளதாக இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தமது சங்கம் ஆரம்பித்த தொழிற்சங்க நடவடிக்கைக்கு தீர்வு கிடைக்காமையின் காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக சங்கத்தின் செயலாளர் ஷனரத் பண்டார குறிப்பிட்டார். தமது கோரிக்கைகள் தொடர்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற கலந்துரையாடலில் தீர்வு எட்டவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். மதிப்புக்குரிய சுகாதார அமைச்சரின் வருகைக்கு மதிப்பளிக்கும் வகையில் இலங்கை சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் ஆலோசனைக்கு அமைய தேசிய நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தோம். இன்றைய தினத்தின் பின்னர் எமது தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பிக்க உள்ளோம். இதேவேளை பொது சுகாதார பரிசோதகர்களின் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற சுகாதார அமைச்சு தீர்மானித்துள்ளதாக சுகாதார அமைச்சர் குறிப்பிட்டார். சுகாதார அமைச்சர் என்ற வகையில் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் நான் பொது சுகாதார பரிசோதகர்களுக்கு சார்பாகவே செயற்படுவேன். அதனை நான் மிக தெளிவாக கூறுவேன். உங்களது கோரிக்கைகள் நியாயமானவை. பொது சுகாதார பரிசோதகர்களின் கோரிக்கையை அரசாங்கம் என்ற ரீதியில் சுகாதார அமைச்சு பரிந்துரை செய்துள்ளது. விளம்பரங்களின் பின்னர் செய்திகள் தொடரும்.